Hello, all, welcome back. Here is my new day. Good morning. என்னோட வேக்கப் டைம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நாங்கள் நைட் எப்போ தூங்குறோம் அது பொறுத்து தான் இருக்குது. மெயினாக பேபி எப்போ தூங்குறா அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 7 o'clock எல்லாம் நான் எந்திரிச்சிருவேன். ஸோ நானுமே இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. என்னோட மார்னிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரெயின், அப்புறம் ரொம்ப காமாக இருந்தது. அண்ட் பேர்ட் சவுண்ட் இதெல்லாமே என்னோட மைண்டை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுருந்தது. அண்ட் ஆஸ் யூஷுவல் என்னோட டே எப்போவுமே டீயில் தான் ஸ்டார்ட் ஆகும். டீ டைம்ங்கிறது எனக்கு ரொம்பவே ஃபேவரட் ஃப்ரம் சைல்ட்ஹுட். அப்போல்லாம் நான் வெளியில் உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து சிப் பண்ணி குடிச்சிட்ருப்பேன் டீ. பட் இன்றைக்கும் நான் ஹரிபரியாக இருக்க வேணாம், பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கும் பேபிக்கும் மட்டும்தான். ஸோ இன்றைக்கி என்னோடய டீ டைம் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டாப்பியோக்கா ஊர்லேருந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அது கூட நிறைய ஸ்வீட்ஸ் நான் ரிசீவ் பண்ணேன். அந்த ஸ்வீட்டில் போலி பார்த்த உடனே எனக்கு பால் பாயசம் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. பால் பாயசம் வித் போலி பக்கா காம்பினேஷன், எனக்கு ரொம்பவே ஃபேவரட். ஸோ அதுவும் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டாப்பியோக்கா அப்புறம் பால் பாயசம் வித் போலி. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஒர்க்ஸ் எனக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் மார்னிங் நான் கொஞ்சம் ஒர்க் முடிச்சிட்டேன் அப்படின்னா த்ரூ அவுட் த டே எனக்கு ஒர்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக எனக்கு ஃபீல் ஆகும். பட் பேபி எந்திரிச்சிட்டான்னா ஹாஃப் ஆஃப் த ஒர்க் பெண்டிங்கில் தான் இருக்கும். பட் இனிஷியலாக நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவேன். பட் இப்போது அப்படியெல்லாம் இல்லை. இவ்வளோ தான், இப்படி தான் லைஃப் இருக்கும்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஐ லவ் தி சைலண்ட் மார்னிங். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பட் ஆஃப்டர் சம்டைம்ஸ் ஐ ஹியர் ஒன்லி மாமி மாமி மாமி. பட் அதுவுமே ரொம்ப அழகான ஒரு லைஃப் தான். ஸோ எகெயின் என்னோட ஒர்க் மார்னிங் நான் ஜீரா வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருவேன்.
ஸ்டெப்பிங் ஃபார் மை நியூ ஒர்க் லாண்ட்ரி. எனக்கு இன்னுமே ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. பேபி 2 இயர்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நைட் 12 o'clock அவங்க எந்திரிச்சிட்டாங்க ஃபார் பிரஸ்ட் ஃபீட்னா. அப்புறம் ஏர்லி மார்னிங் 6-7க்கு தான் அவள் தூங்குவா. ஸோ அந்த நைட் ஃபுல்லாகவே நம்ம எந்திரிச்சிருக்கணும். அண்ட் மார்னிங் வந்து நம்மளோட ஒர்க் பார்க்கணும். ஸோ பட் இப்போது அவள் த்ரூ அவுட் த நைட் தூங்குறா. ஸோ எனக்கு அந்த சேஞ்சஸ் ரொம்பவே தெரியுது. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னுமே நம்ம லைஃப் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக மாறும். டைம் ஆல்மோஸ்ட் 9 ஆயிடுச்சு. பட் ஸ்டில் பேபி இன்னும் எந்திரிக்கலை. ஸோ ஐ தாட் இது எனக்கான டைமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். யூஷுவலாக முன்னாடி இது வந்து நான் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். பட் இப்போ ஆஃப்டர் யூடியூப் வந்து நிறைய ஒர்க் இருக்கும். நம்ம வீடியோ கண்டென்ட் எழுதணும், நிறைய யோசிக்கணும். பட் இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஹாப்பி டைம் அப்படின்னே சொல்லலாம். ஆஃப்டர் 1 இயர் வந்து நாங்கள் அவளை பாட்டி ட்ரெயின் பண்ணோம். பட் இது வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸ் வந்து அவளாவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப சேஞ்சஸ் தெரிஞ்சுது. லைக் அவள் வந்து பிஃபோர் ஸ்லீப், ஆஃப்டர் ஸ்லீப், அப்புறம் என்கிட்ட சொல்லாமலே பாட்டி டப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ வந்து அவள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வரா. அண்ட் நான் வந்து இந்த ஷீட் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் மார்னிங் அதை அவள் யூஸ் பண்ணுவாள்.
ஹாப்பியாக எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து மாமிஸ்க்கு மட்டுமே கிடையாது, நம்ம கிட்ஸுக்குமே அது சொல்லி கொடுக்கலாம். அவங்களோட வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணுறது, அவங்க பிளேட்ஸ் வாஷ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக என்னோட பேபியும் இது சீக்கிரமாக லேர்ன் பண்ணுவா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். See you all in the next vlog. Bye bye.